வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மலபார் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிலேயே ஒரு 3-4 வெரைட்டி செஞ்சுருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு மேலே லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அரிசி படி கணக்கில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அரிசியை கிலோ கணக்கில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம பிரியாணிக்கு சேர்க்குறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பாய் வீட்டில் செய்கிற பிரியாணி தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது உண்மை தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டோம், வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்களே வீட்டிலே பிரியாணிக்காக தனியாக மசாலா அரைச்சி அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் வெங்காயம் சேர்க்குறதுலேருந்து தக்காளி, புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காய பேஸ்ட்டு இதெல்லாம் எந்தெந்த டயத்தில் எவ்வளோ அளவில் சேர்க்கணும் அப்படின்றத நம்மளும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டிலே பாய் வீட்டில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்மளும் செய்யலாம். இன்றைக்கி அது எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே என்னுடைய வீடியோ எடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி 2 கிலோ அரிசியை வச்சு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 200 மில்லி அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கங்க. வேறு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அது ஃப்ளேவர் மாற்றிடும். இதுக்கப்புறம் 50 மில்லி அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டடோடு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை உரித்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா மெரூன் கலரில் மாற அளவுக்கு வதக்கணும். அதுக்கு முன்னாடி காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கலர் இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் புதினா 1 கைப்பிடி அளவுக்கும் மல்லி 1 கைப்பிடி அளவுக்கும் போட்டுக்கோங்க. இது இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த வாசம் எல்லாமே. இது நல்லா வதங்கட்டும். புதினா மல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஃபுல்லாத்தையும். இப்போ வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது கூட 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தோட பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதனால் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். இல்லாட்டி ஒரு 10 ரூபா பாக்கெட் அளவுக்கு மட்டும் நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா பெரிய பெரிய பீஸாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஃபுல்லாத்தையும். தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கங்க. நமக்கு சிக்கன் பாதி அளவுக்கு மட்டும்தான் குக் ஆகணும். அதனால் கம்மியாக ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதை மூடி போட்டுட்டு சிக்கன் நமக்கு 50% மட்டும் குக் ஆனால் போதும். மீதம் நமக்கு அரிசி போடும்போது தண்ணி ஊற்றும் போதெல்லாம் வெந்துடும். அதனால் இப்போ பாருங்கள் 50% குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். எப்பயுமே நம்ம தண்ணி நம்ம இன்றைக்கி 2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதை அப்படியே சேர்த்துறாமல் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் அளவுக்கு 1.5 கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் 1.5 தண்ணி அளந்துக்கணும். நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கிறது சீரக சம்பா ரைஸ்ன்றால 1க்கு 1.5 கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கூடவோ குறைச்சோ ஊற்றிட வேணாம். இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். எப்பயுமே பிரியாணி செய்யும்போது அரிசியை நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா பொழுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஊற வச்ச அரிசியை தண்ணியை ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் அதே போல் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து நம்ம எடுத்துக்கலாம்.
ஸ்டேஜில் லைட்டாக மட்டும் கீழே பிடிக்காத அளவுக்கு மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. அடிக்கடி வந்து நம்ம கரண்டியை விட்டு கிளறணும் அப்படின்னா சோறு வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்துட்டு கிளறிக்கங்க. கடைசியாக வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி அளந்து ஊற்றுவோம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபைனலாக மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு தடவை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா வந்து வற்றிடும். இப்போ பாருங்கள் தண்ணி வற்றிருச்சு. இதை வந்து நல்லா ஃபுல்லாமே சமப்படுத்தி விட்டுட்டு கீழே வந்து அடுப்பு கீழே வந்து தோசைக்கல் வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து பிரியாணி பாத்திரத்தை வந்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு டவல் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் டவல் எதுவும் போடாமல் இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட்டான பாத்திரமாக ஏதாவது வைக்கணும். நல்லா சுடு தண்ணி இல்லாட்டி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாத்திரம் ஏதாவது தூக்கி மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஹீட் ஆகும், கீழே நல்லா ஹீட் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் வரையும் நீங்கள் அப்படியே வந்து தம்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல பொழு பொழுன்னு கிடைக்கும். இப்போ 25 நிமிஷம் கழித்து பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் அடிக்கடி வந்து பிரியாணியை எடுத்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக அரிசியாக இருக்கும், கீழே மட்டும் வெந்திருக்கும். அதனால் மூடி போட்டு நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு மூடி போட்டு நீங்கள் வந்து தம்மில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அரிசி வந்து நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி செய்யும்போது வந்து எப்பயுமே வந்து கரெக்டான நேரத்துலேயும் சேர்க்கணும், அதே மாதிரி கரெக்டான அளவுலேயே சேர்த்தோம் அப்படின்னம்னாக்கும் நமக்கு பர்ஃபெக்டான பாய் வீட்டு பிரியாணி வந்து கிடைக்கும். நம்மளும் வந்து வீட்டிலேயே வந்து பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே நம்மளும் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.